நம் எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தை ஜெயித்திடுவோம், நம் எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாள் இதுவே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாள் இதுவே. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே ரத்தமே சந்தோஷத்தால் நீர் நிரப்பி ஆவியின் நிறைவே திரும்ப தாருமே. உமது ஜனங்கள் உம்மை மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாகும். உமது ஜனங்கள் உம்மை மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாகும். சந்தோஷத்தால் நிரப்பி ரட்சனை ஆவியின் நீரவை திரும்ப தாரும், ஆவியின் நீரவை திரும்ப. அப்படியே தலைக்கு மேல கரங்க தட்டு. Thank you. அப்படிதான் சூப்பர். இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே அந்த
தலைக்கு மேல நல்லா இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே அது குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம் அந்த கரவல்லமையை தூரத்திடுவோம் சாட்சிய வசனத்தை ஜெயித்திடுவோம் நம் எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம் சிறுபட்டு போன சிறுபட்டு போன சீயோனே உன் சிறையிருப்பை இன்னைக்குதான் அது உன் சிறையிருப்பை தீர்ப்போம் இப்ப உற்சாகமா நீங்களா சொல்லணும் அப்படியே Thank you, Lord. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே அது குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம் அந்த கரவல்லமையை தூக்கிடுவோம் சாட்சிய வசனத்தை நீட்டிடுவோம் நம் எல்லையெல்லாம் ஜெய கொடி பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே கிருபையின் மரங்கள் அலங்கரியோ பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே கிருபையின் மரங்கள் அலங்கரியோ பரிசுத்த ஒன்றே அலங்காரோ பரிசுத்த ஒன்றே அலங்காரோ சபையில் எல்லாம் ஜொலிக்கணுமே சபையில் எல்லாம் ஜொலிக்கணுமே ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே Hallelujah. 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 எப்பவும் போது லைன் போடுங்க. லேடிஸ் மட்டும் வந்து அப்படியே கும்பலா உட்கார்ந்துருக்கீங்க. லைன் போடு. பின்னால அந்த பக்கம் பார்த்துட்டு இந்த பக்கம் பாரு. இந்த லைன் நேரா மலர் மேடம் ஏதோ ஒரு பக்கம் உட்காருங்க. எல்லாம் லைன்ல இருக்குது. இந்த லைன் இது ஒரு லைன் போகுது. இது என்ன பண்றாங்க ஜான்சியோட நின்று போகுது. சரி இந்த லைன் நேரா போடு. இந்த லைன் நேரா உட்காரு எல்லாரும். இந்த லைன் எல்லாம் நேரா உட்காரு. கடைசியா உட்காந்து நான் வந்து உட்காரு. இந்த பக்கம் எங்க சிங்க கொடிகள்லாம் சொல்லவே தேவை கிடையாது. ஏன்னா அவங்க இருக்கிறதே 4 பேர் தான். சொன்னா அதுவும் என்ன பண்ணுவாங்க அப்புறம் கோச்சு நான் ஒன்றுக்கு போயிட்டு வரேன் சார், நான் தண்ணி குடிக்க போறேன் சார், போனேன்னா அப்படி என்ன பண்ண மாட்டான், வரமாட்டான் இல்லையா மிஸ்டர் தவக்கலாய்? ரைட் ரைட், நல்ல பிள்ளை. சரி, கிறிஸ்து பிறந்த மாலை நேரத்துல செலிப்ரேஷன். சரியா? ஆனா சும்மா ஒரு 2-3 இது மட்டும் சொல்ல போறேன் நானு. இங்க யாராவது ஆண்டவரோட நடக்கிறவர்கள் இருக்கிறீங்களா? ஆண்டவரோட நான் டெய்லி நான் வந்து ஜீவித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கீங்களா? கை தூக்கணும், எல்லாம் அலையில சொல்லுங்க. அப்ப எல்லாருமே ஆண்டவரோட ஜீவிக்கிறவங்க அப்படிதானே? இன்னொரு அலையில சொல்லுங்களேன் பாருங்க. எல்லாம் நீங்க இந்த அல்லேலூயா ஆர்மேன்னு சொல்லி நீங்களா என்ன பண்றீங்கன்னா, நீங்களே உங்களுக்கு என்ன பண்றீங்க
சூனியம் வச்சுக்கிறீங்க. ஆமா, அல்லேலூயான்னு சொல்லிவிட்டு ஆமென்னு சொல்லிவிட்டு, ஆமென்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஆக கிடையாது. அதனால பாருங்க, நிறைய பேர் ஆண்டோட ஜீவிக்கிறத சொல்றீங்க. நீங்க ஆண்டோட ஜீவிக்கும் போது உங்களுக்கு நிறைய காரியங்கள் முடியாத காரியங்களாகும். என்ன, நிறைய காரியங்கள் உங்களால செய்ய முடியாத காரியமா இருக்கும். யாரால செய்ய முடியும்னு கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ரைட்டா தப்பா? இதுக்கு யாரும் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்ப நீ ஆண்டவரோட நடக்கும்போது, நீ ஆண்டவரோட வாழ்கிற ஜீவிக்கிற அப்படின்னு சொல்றதுனாக்கா உனக்கு கண்டிப்பா காரியங்கள், நிறைய காரியங்கள் உன்னால செய்ய முடியாது. என்ன, ஆனா அந்த தேவன் இருக்கிறாரு, அவர் என்ன பண்றவங்க இருக்கிறாரு, நீ ஜீவிக்கலையோ நீ அவரை விசுவாசித்துனா போதும், நீ அவர் மேல நம்பிக்கை வச்சா போதும், அவர் என்ன பண்றவங்க இருக்கிறாரு, உன்னுடைய வலதுகரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனா இருக்கின்றார். அதனால யாருமே என்ன பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஐயோ நான் பின்னால போயிட்டேன், ஆண்டவனால நடக்க முடியல, நான் பாட்டு பாடுறேன், நடக்க முடியல டேடி நடக்க முடியல, பாடுறீங்களா? இல்லை நான் தப்பா பாடுறேன்? நான் தான் தப்பா பாடுறேன் இல்லையா? கரெக்டாக பாடுறேன். அது கூட சொல்றது எவ்வளோ பயப்படுறீங்க. அப்ப நீ ஆண்டோட விசுவாசிக்கிற, அவரோட ஜீவிக்கிற அப்படின்னாக்கா உன்னால நடக்க முடியலனால அவர் என்ன பண்றாரு, உன்னை வழி நடத்துகிறாரு. அப்படி அவர் வழி நடத்தும் போது உனக்கு எது எதெல்லாம் இம்பாசிபிள், இது முடியாது, இது நடக்காது, இது யாராலுமே செய்ய முடியாது நினைச்சாலும் ஆண்டவர் என்ன பண்றவர் இருக்கிறாரு. ஆமா, ஒரு வசனம் இருக்குது, தேவனுக்கு ஆகாத காரியம் ஒன்று உண்டோ கேட்கிறாரு அவர். என்னால ஆகாத காரியம் ஒன்று உண்டா அப்படின்னு நீ சொல்லு, நான் பாக்குறேன் அப்படின்றாரு. சரியா? அப்படிப்பட்ட தேவன் என்ன பண்ணாரு, இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் நடத்தினாருன்னா என்ன, இஸ்ரவேல் ஜனம் எகிப்துல இருந்து கொண்டாந்து விட்டாரு. நீ அவரோட ஜீவிக்கும் போது அவர் என்ன பண்றவரா இருக்கிறாரு, உன்னோடு ஜீவிக்கிறவரா இருக்கிறார். எல்லாம் எழுச்சி நிற்கலாமா? எல்லாம் எழுச்சி நிற்கலாமா? எல்லாம் கடமுடு, எல்லாம் கடமுடு. என் தேவன் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, அவருடைய கரத்தை நீ பிடிச்சுக்கிட்டீனாக்கா, உன்னால பிடிக்க முடியலாம் பரவாயில்ல, நீ நடக்க முடியல ஆண்டவரே, என்னால முடியல ஆண்டவரே, என்னால் ஃபாலோ பண்ண முடியல ஆண்டவரே, போதும் ஆண்டவரே அப்படி சொன்னா நீ உண்மையாவே அவரை விசுவாசிக்கிறவனா இருந்தா, உண்மையாகவே அவரை விசுவாசிக்கிறவனாக இருந்தால் அவர் என்ன பண்றவரா இருக்கிறாரு, உன் கரத்தை பிடித்து நடத்துகிறவராக இருக்கிறார், உன்னில் அதிசயம் செய்கிறவராக இருக்கிறார். ஆமேனா? சத்தமா சொல்லாமா? மந்திரம் சூனியம் செய்வினை கட்டுகள் எல்லாம் என் இயேசு உடை தெரிவார். மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதா உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. இயேசுவா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுவா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது. பாவங்கள் கரைந்தோடுது. அல்லேலூயா, பாவங்கள் கரைந்தோடுது. உங்கள் வல்லமைகள் ஒரு மாதம் குறைந்து போகுது.
நோய் தளர்ந்த மகிமை மாறுதில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது. பாவங்கள் பறந்தோடுது, பாவங்கள் பறந்தோடுது, பாவங்கள் பறந்தோடுது, பாவங்கள் பறந்தோடுது. ஓடுது ஓடுது ஓடுது. ஹல்லேலூயா. பாஸ்டுங்களா துதியின் ஆயுதம் வந்துட்டு என்ன இருக்குதான் ஏங்க? அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எரிகோ மதுளை சுத்தும் போது அவன் பெரிய என்ன பண்ணல, ஜேசிபி எடுத்துகிட்டு போகல, என்ன பண்ணல, ஒரு பெரிய ட்ரில் மிஷின் எடுத்துகிட்டு போகல, என்ன பண்ணல, பெரிய கூட்டத்தோடு போகல, சும்மா கம்மியான ஜனங்களை கொண்டு போயிட்டு அவன்கிட்ட இருந்தது ஒன்றே ஒன்று தான். என்ன இருந்துச்சுன்னா துதியின் ஆயுதம் இருந்துச்சு. அல்லேலூயா. நமக்கு எது தேவையில்லைங்க, ஆயுதம் தேவையில்ல, எது தேவையில்ல. ஆனா நமக்கு என்ன இருக்கணும்னா துதியின் ஆயுதம் இருக்கணும், அவரு கூட நடக்கிற ஆயுதம் இருக்கணும். அல்லேலூயா. அவர் கரத்தை பிடித்து நடக்கும். இப்ப சொல்லலாமா? இப்ப சொல்லுவீங்களா? கரத்தை அப்படி மேல தூக்குங்களா? தூக்குங்க. சாத்தானி சதியெல்லாம் சாபத்தி வாழ்க்கையா மாத்த போறாரு. சாத்தானி உங்க வாழ்க்கையை உடை தெரிகிறது. நமக்குள் இருப்பதா அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதா அசுத்த ஆவியை துரத்திடுவோம். போவதில்லை, உங்கள் முயற்சித்த மகிமை மாறுதில்லை, உங்கள் நல்லவைகள் குறைந்து போவதில்லை, உங்கள் முயற்சித்த மகிமை மாறுதில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது ஓடுது தீருது. பேய்கள் ஓடுது ஓடுது. பாவங்கள் பறந்தோடுது பறந்தோடுது. இப்ப சொல்லுங்க, வல்லவர்கள் குறைந்து போவதில்லை, உங்கள் முயற்சித்த மகிமை மாறுதில்லை, உங்கள் வல்லவர்கள் குறைந்து போவதில்லை, உங்கள் முயற்சித்த மகிமை மாறுதில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் உண்மனதல்லைகள் யாதிகள் வறுமைகள் வந்தாலும் இயேசு குணமாக்குவார். உண்மனதல்லைகள் யாதிகள் வறுமைகள் வந்தாலும் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் உனக்குள் இருந்தால் போதும். இப்பொழுது அவர் பரிசுத்த ஆவியானவர் இந்த இரவு பொழுதுல, நம் மாலை பொழுதுல ஒரு வல்லமையுள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளையும் தொடுவதாக. ஆமா, அப்படிதான் அவர் ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒருபொழுது வெட்கப்பட்டு போகாது. அவர் வெட்கப்பட்டு போக முடியாது. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. நோய்கள் தீருது. ஆமா.
அவரோட வல்லமையில நம்மளோட பிரச்சனைகள் தீருதாங்க. வியாதிகள் பறந்து ஓடுதான், பாவங்கள் தெரித்தோடுதான், எல்லாவற்றையும். ஏன்னா என் தேவன் சர்வ வல்லவர் தேவன். அதுக்கு முன்னாடி எதுவுமே நிற்காது. ஏன்னா நீ இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் பிள்ளை. நீ விசுவாசத்தோடு ஓடும்போது உன்னோட வாழ்க்கையில சொல்லுறாரு, சமாதான சந்தோஷத்தை உனக்கு நான் தருவேன் என்று சொல்லுகிறார். ரட்சகர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல உனக்கு எனக்காக பிறந்தாரு. இன்னமும் இன்னமும் நீங்க குந்தி குந்தி என்னைக்கு நடந்துட்டே இருப்பீங்க. கிறிஸ்து உனக்குள்ளே பிறந்துட்டாரு. ஏன்னா இந்த ஆராதனை அவரோட வல்லமுள்ள காரம் ஒவ்வொரு பிள்ளைங்க ஆளுக செய்யுது. உன்னை விசாரிக்க யாரும் இல்லைன்னு நினைக்காத. ஏன்னா என் படைத்தவர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை சிருஷ்டித்தவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன் கரத்தை பிடித்து நடத்துகிறா இருக்கா. என்னை விசாரிக்க ஒரு நபர் உண்டு, அது யாருன்னா என் ரட்சகர் இயேசு கிறிஸ்து. ரட்சகர் எனக்காக என்னை விசாரிக்க வந்திருக்கிறார். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாத ஜோதிகளின் பிதாவா இயேசுவானவர். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாத விசுவாசத்தோடு சொல்லலாம், ஜோதிகளின் பிதாவா. வானத்துக்கு நேராக உங்க கரத்தை தூக்கி, இரண்டு கரத்தை தூக்கி, இயேசு உன்னை மறப்பதில்லை. எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஒரு கரத்தை பிடித்து நடத்துகிற தேவன். சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுப்பதில்லை. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் உன்னை நேசிக்கிற தேவன், துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ள கைகளில் வளர்த்திருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலோ, ஆபிரகாமின் தேவன் தள்ளிடுவாரா அவரு? எப்பனா தாயின் பருவம் முன்னே உன்னை சுமந்த தேவன், உன்னை சிருஷ்டித்த தேவன், உன்னை படைத்த தேவன். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க
வியாதிசரன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தையை சொல்லி புண்படுத்துவார்கள். வியாதிசரன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தையை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். அப்படியே சொல்லலாம். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் பெறவே உனக்கொருவர் இருக்கு. உன்னை விசாரிக்க வந்திருக்கார் என் தேவன். உன்னை விசாரிக்க வந்திருக்கார். உன் கண்ணீரை துடைக்க வந்திருக்கார். நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். அன்னைக்கு நான் அடிக்கடி சொல்றதுதான் உங்களுக்கு சொல்றேன். உன்னோட வாழ்க்கை என்பது பெரிய விஷயம். ஆனா அதுல வாழ்ந்து பார்க்கறவங்களுக்கு தான் தெரியுமா. அது ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு வருஷம் போல ஆகும். ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்க கவலைகள், கண்ணீர். ஒரு சமயம் பார்த்தோம்னா என்னடா இது வாழ்க்கை, எங்கேயாச்சும் போயிடலாமா அப்படின்னு தோணும். போகலாமா இல்லை மறிச்சிடலாமா. பெண்களுக்கு மட்டும்தான் அந்த சூழ்நிலை இல்லைங்க, ஆண்களுக்கும் அந்த சூழ்நிலை இருக்கும். வேண்டாத வார்த்தைகள் சொல்லி உனக்கு புண்படுத்துவாங்க. ஒரு குடிகார பய, இவ உருப்படாதவ, இவ ஒன்றுத்துக்கு லாக்கி இல்லாதவங்க, எங்கள் அம்மா சரியில்லை, எங்கள் பிள்ளை சரியில்லை அப்படின்னு அநேக பிம்பம் உங்களுக்கு முன்பாடி நிற்கும். அந்த பிம்பத்தை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா என் தேவன் தடைகளை உடைக்கிற தேவன் முன்னாக செல்கிறான். அந்த வீணான பிம்பத்தை பார்த்து சோர்ந்து போகாத. ஏன்னா என் தேவன் உனக்குள்ள ஒரு குறிக்கோள் வைத்திருக்கார். என்ன குறிக்கோள்னா, நீ வாழ பிறந்தவள், சாவ பிறந்தவள் அல்ல. நீ வாழ பிறந்தவள், சாவ பிறந்தவள் அல்ல. சாதாரண பிம்பத்தை பார்த்து பயப்படாது. மதில் செவரை பார்த்து அவங்க பயந்து ஓடல, செங்கடலை பார்த்து பயந்து ஓடல, எரிகோ பட்டணத்தை பார்த்து பயந்து ஓடல. ஏன்னா தடைகளை உடைத்தரு தேவன் எனக்கு முன்பாக செல்றாரு. துதியின் ஆயுதம் எனக்குள்ள இருக்குது, இயேசு எனக்குள்ள ஜீவிக்கிறார். ஏன்னா என் தேவன் ஜீவனுள்ள தேவனா இருக்கார். கரங்களை தட்டும் போது எல்லா பிரச்சனைகளும் முடிந்து ஓடுது. நன்றி அப்பா, நன்றி ராஜா, தேங்க்யூலா. நான் என்னை விசாரிக்க யார் இல்லைன்னு நினைச்சேன். என்னை விசாரிக்க ஒருத்தங்க கூட நான் நினைச்சேன். இந்த ஆராதனையில் வந்து நிற்கும் போது கூட எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. என்னை விசாரிக்க யாரும் இல்லை. என்னை சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நீ நல்லா இருக்கியான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. உனக்கு கால் வலிக்குதா, உடம்பு சரியானு கேட்க உனக்கு ஆள் இல்லைன்னு நீ இந்த வேலையில் இருந்திருக்கலாம். என் தேவன் எப்படியாப்பட்ட தேவன் தெரியுமா? அவரோட பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து உன்னை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். உன்னை விசாரிக்கிற தேவனா இருக்கார். விசாரிக்கிறது மட்டும் இல்லை, அன்னைக்கு சமையறனுக்கு அவனுக்கு காயத்தை கட்டுன தேவன். அவன் தாகமா இருந்தபோது திராட்சை ரசத்தையும் அவன் தாகத்தை கட்டு. அந்த சமாயரன் வேற யாரையும் இல்லைங்க, நம்ம ரட்சகர் இயேசு கிறிஸ்து. நம்ம ரட்சகர் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து நமக்கு இறங்கி வந்திருக்கிறார். நம்மளை ஆற்றிருக்கிறார், தேற்றிருக்கிறார், அரவணைச்சிருக்கிறார். உனக்கு சமாதானம் உண்டாகட்டும், உனக்கு சந்தோஷம் உண்டாகட்டும் என்று உன் கண்ணீரை யாவையும் போக்கு. துக்க நாட்கள் முடிஞ்சு போச்சு, சந்தோஷம் தொடங்கிருச்சு. கரங்களை தட்டி நல்ல சத்தமா அவர் தேவனை மகிமைப்படுத்தலாம். ஒரு தாய் தேற்றுவது போ. ரெண்டு கை இப்ப நல்லா மேல, கை வலிச்சாலும் பரவாயில்ல, நல்லா சோர்ந்தே போக கூடாது.
நிச்சயமாகவே நான் அதை ஃபீல் பண்றேன், அதை நான் உணர்றேன். பொய்யா சொல்லலை. உன்னை தேற்ற வந்திருக்கார். அநேக பிள்ளைங்களோட கண்ணீரை துடைத்திருக்கார். அதான் சொல்றாரு, துக்க நாட்கள் முடிந்து போச்சு, சந்தோஷம் தொடங்கி போனது இந்த நாட்கள்ல. ஏன்னா என் ரட்சகர் உன் உள்ளத்துல பிறந்தார். உன் உள்ளத்துல மட்டும் இல்ல, நீ எங்கெங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் ஒரு சமாதானம், எங்கெங்கெல்லாம் நீ காலை வைக்கிறியோ அங்கெல்லாம் ஒரு சந்தோஷத்தை என் தேவன் தருகிற வல்லவராக இருக்கார். அதுதான் உன் கரத்தை பிடித்து சும்மா பாதி வழியில விட்டுட்டு போல. கட்டின மனைவி கட்டின புருஷன் கூட விட்டுட்டு பாதியிலே போயிடுவான். ஆனா என் தேவன் உன் கரத்தை பிடித்து உன்னை கண்மலையில நிறுத்துற வரையும் உன் கையை, அவரோட கையை எடுக்கிறதே இல்லை. ஏன்னா அது உன்னதமான தேவன். தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஆராதனையில் அநேக பிள்ளைகளை நீ தேற்றிங்க, ஆற்றினீங்க, அரவணைச்சிங்க, கண்ணீர் யாவையும் துடைச்சிங்க, கரத்தை பிடித்து நடத்துனீங்க, விழுந்து கடந்தவங்களை தூக்குனீங்க, வியாதி உள்ளவர்களை சுகப்படுத்தினீங்க, பிரச்சனையில் இருக்கவங்களை பிரச்சனையை மாற்றி போட்டீங்க, காயப்பட்டு நின்றவர்களை காயத்தை கட்டுனீங்களா ஆண்டவரே. அதை நான் உணர்னேன், அதை ஃபீல் பண்ணினேன். அதுக்காக ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஃபீல் பண்ணதுக்காக நன்றி ராஜா. சிறு பிள்ளையிலேருந்து பெரியது முடியும் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளோடு நீ பேசின ஒவ்வொருத்துக்கும் நன்றி சாமி, நன்றி தகப்பனே. முற்றிலும் உங்கள் கரத்தில் கொடுக்குறோம். இன்னும் மிஞ்சிருக்க வேலை கூட உங்கள் கரத்தில் கொடுக்கும். நீரே ஆளுக்கு செய்ய தேவன் கிருபை செய்யணும்னு ஜெபிக்கிறோம். ஏசு நாம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உட்காரலாமா? இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அனைவரையும், இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். ஹல்லேலூயா.